ராமதாஸ் அவர்கள் பேசும்போது உன்னை நான் வந்து கோட்டையில் பார்க்கணுமா, எனக்கு அவமானமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தை வந்து முதலமைச்சர் அவர்களை கோட்டையில் போய் பார்க்குறது என்ன அவமானம், ஒரு குடிமகன் வந்து முதலமைச்சரை பார்க்கறது என்ன தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புது. அப்படி சொல்கிறது வந்து ஒரு முதலமைச்சர் இழிவுபடுத்துகிற மாதிரி இல்லையா? ரெண்டாவது, அவர் அப்படி பேசினது காரணம் சாதி திமிரில் பேசுகிறாரு அப்படின்னு வந்து எது அவமானம்? மு.க. ஸ்டாலினுக்கு எது அவமானம்? தேர்தல் வாக்குறுதியில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் சொல்லிவிட்டு நடத்தாமல் ஏமாற்றுவது அவமானம் மு.க. ஸ்டாலினுக்கு. சட்டமன்றத்துக்குள்ள நாங்கள் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது, இந்த மாமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது, நாங்கள் உச்சநீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்குன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் சொல்லி மக்களை ஏமாற்றுவது அவமானம் ஸ்டாலின் அவர்களுக்கு. யார் யாரை அவமானப்படுத்துவது? மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களை அவமானப்படுத்துகிறார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்காக போராடுவர்களை அவமானப்படுத்துகிறார். மு.க. ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதிக்கு பங்கம் விளைவிக்கிறார். அவர் தான் அவமானப்படணும். அவர் ஏன் அவமானப்படுத்தணும் அப்படின்னா, அவர் சொன்ன வாக்கு யாருக்கு போட்டாங்க? மக்கள் போட்டாங்கல்ல. மக்கள் போட்டாங்கன்னா அந்த மக்களுடைய அடிப்படை சமூக நீதி என்னதுங்க? கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நடைமுறையில் இருக்கிற